இதில் மற்ற கட்சிகளை விடுங்க, இப்போதைக்கு எதிர்க்கட்சி யாரு? திமுக. எதிர்க்கட்சி தலைவராக சட்டசபையில் இருக்கிறது யாரு? உதயநிதி ஸ்டாலின் அவர்கள். அவங்க என்னென்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? புதிய அரசு பொறுப்பேற்றதுல இருந்து சட்டம் ஒழுங்கு கேள்விக்குறியாக இருக்கிறதா சொல்லியிருக்காரு. நம்பர்ஸை மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காரு, இத்தனை வரைக்கும் நடந்திருக்கு அப்படின்ட்டு. வெறும் 12 நாட்களில் மட்டுமே 30க்கும் மேற்பட்ட நிகழ்வுகள் பதிவாகியிருக்கு. எல்லாமே மோசமான நிகழ்வுகள், சட்டம் ஒழுங்கை பாதிக்கிற நிகழ்வுகள். ஒரு பக்கம் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள், இன்னொரு பக்கம் கஞ்சா கடத்தல், இன்னொரு பக்கம் ரவுடிஸ்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருக்கான்னு ஒரு செய்தி வெளியாகிறது. ஆளுங்கட்சியினர் அராஜகம் பண்ணுறதா சில நிகழ்வுகள் பதிவாகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு 10 வயது சிறுமிக்கு இப்போ ஏற்பட்ட கொடூரம் இழைக்கப்பட்டிருக்கிறது. இதெல்லாம் பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குங்க. அதுவும் குறிப்பாக இந்த கோவை சம்பவத்தை பார்க்குறப்ப மிருகத்தனமான இந்த செயல் இருக்குல்ல, இதை செஞ்சவன் யாரோ அந்த உண்மையான குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை கொடுக்கப்படணும்னு அவர் சைடில் கேட்டிருக்காரு. அண்ட் இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள், இவர் என்ன சொல்கிறார் தெரியுமா? ஒரு மலரோட உயிரை கொடூரமாக பறித்த அந்த மிருகம் இருக்குல்ல, அவனுங்களாம் சும்மா விடக்கூடாதுங்க. இந்த கவர்மெண்ட்டு பெண்கள் குழந்தைகள் பாதுகாப்பு இருக்குல்ல, இதை இந்த கவர்மெண்ட் உறுதிப்படுத்தியே தீரணும். இதுக்கான தீவிர நடவடிக்கையை நீங்கள் உடனே எடுத்தாகணும். தாவேக ஆட்சியில் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து போயிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மக்களை ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன், இது வரைக்கும் தமிழ்நாட்டில் எவ்வளோ கட்சிகள் ஆண்டிருக்காங்க? எந்த கட்சியில் குற்றமே நடக்காமல் இருந்திருக்கு? ஒரு கட்சி சார்ந்து சொல்ல முடியுமா? அப்படி இருக்கும்போது எதிர்கட்சியாக யார் இருந்தாலும், தாவேக இப்போ எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளுங்கட்சி டைமில் இது போல் நடந்துருச்சுனாக்கா அவங்களும் இதே போல் ஸ்டேட்மெண்ட் தான் விட்டுருப்பாங்க. அரசியல்வாதிகள் மத்தியில் இவங்க சைலண்ட்டாக இருப்பாங்க, இவங்க அந்த நேரத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுவாங்க அப்படின்னு நீங்கள் யாருமே பிரித்து பார்க்கவே முடியாது. திமுக மகளிர் அணி அவங்க இந்த விஷயத்தை பெருசாக கையில் எடுத்துட்டாங்க. அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க? இப்போது பிஞ்சு குழந்தைய கூட காப்பாற்ற முடியாத அளவுக்கு சட்டம் ஒழுங்கு தமிழ்நாட்டில் அடியோடு சீரழிஞ்சு போயிருக்கு. உங்களுடைய மாற்றம் அப்படின்றது என்னன்றத ஒரே வாரத்தில் மக்களுக்கு நீங்கள் உணர்த்திட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தாவேக அரசை டைரக்டாக அடிச்சிருக்காங்க திமுக மகளிர் அணி. வீரவசனம் பேசுன விஜய் சார் இப்போ எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதலமைச்சர் விஜய் அவர்கள் பரப்புரை கூட்டங்கள் அப்போ சிஎம் சார் அப்படின்ற ஃப்ரேஸை பயன்படுத்தினார்ல, அதைத்தான் இப்போது திருப்பி கொடுக்குறோன்ற மாதிரி திமுக மகளிர் அணி பயன்படுத்தியிருக்காங்க. இதில் இன்னொரு கட்டம் மேலே போயிருக்காங்க டிஎம்கே. சோஷியல் மீடியாவில் இப்போ ரொம்ப ஆக்டிவாக ஆரம்பிச்சிட்டாங்களா அவங்க. என்ன பண்ணுறாங்க? பரப்புரை கூட்டங்களின் அப்போ முதலமைச்சர் விஜய் அவர்கள் பேசின ஒரு சில வார்த்தைகள் இருக்குல்ல, அதை இப்போ எடுத்து திரும்ப ட்ரெண்டாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது திமுக ஆட்சியில் இதே போல் குற்றங்கள் நடக்கும்போது முதலமைச்சர் விஜய் அவர்கள் என்னென்ன பேசியிருந்தாங்க அதை ஃபுல்லாக இப்போ அவங்க ஃப்ளாஷ்பேக்கை மக்கள் முன்னாடி கொண்டு வந்து காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சோஷியல் மீடியா முழுக்க இப்போ அந்த வீடியோ ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்கு.